பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதவசனம் மத்தேயு 11 இறை வார்த்தைகள் 28. மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் அப்படிப்பட்டது. பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போட்டி, பொறாமைகள், நான் என்ற அகந்தை ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது இந்த உலகம் நம்மளுக்கு பொல்லாததாக தெரிகிறது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருடைய நுகம் அழுத்தாதுன்னு சொல்லிட்டாரு, என் சுமை எளிதானதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுக்கு தான் பாடுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கையை சலிப்புற்று இருக்கிறோம். வேண்டாததனை பேசி, வேணுங்கிறத பேச மாட்டோம், வேண்டாததை பேசி அதில் ஒரு சண்டை, வீட்டுக்குள்ள ஒரு குழப்பம், பிள்ளைகளுக்குள்ளாக குழப்பம், கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு குழப்பம், நம்மளே தேவையில்லாதபடிக்கு கவலை கொண்டு அந்த சுமையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சுமந்துக்கிட்டு வேண்டாத நோய்கள், நம்மளுக்கு அந்த கவலை மிகுதியாகும் பொழுது என்னது ஆகுது, நோய் எல்லாமே நம்மளுக்கு வருது. அப்போ நம்ம இந்த உலகத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது, கவலைப்படணும். ஆனால் ரொம்ப மிகவும் ஆழமாக கவலைப்படக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த சுமை நம்மளை என்ன செய்யாது, அழுத்தாது. அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த சுமை நம்மளுக்கு எளிதாக இருக்கும். அவர் சொல்கிறார், என்னுடைய நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதானது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் தருகின்ற ஆறுதல் நம்மளுக்கு அவ்வளவு அருமையாக இருக்கும். இந்த வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது சில நேரங்களில் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து இருக்கும் பொழுது, சோர்வுற்று இருக்கும் பொழுது, வேதனைப்படும் பொழுது நம்ம இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவ்வளவு ஆறுதல் தருகின்ற வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம அதை புரிஞ்சுக்கிறாதபடிக்கு எதையோ பார்த்துக்கிட்டு, எதையோ பேசிக்கிட்டு, யார் யார் கூடயோ சண்டை போட்டுக்கிட்டு, அப்படி சொல்லி மன நிம்மதி இல்லாதபடிக்கு, மன அமைதி இல்லாதபடிக்கு, குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானமே இல்லாதபடிக்கு அப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஏனோ தானோன்னு வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மளை படைக்கவில்லை. அவர் ஒவ்வொருவரையும் அழகாக படைத்துள்ளார். ஒவ்வொருவரையும் அவர் தாயின் கருவில் இருக்கும் முன்னரே தெரிந்து கொண்டார். நம்ம நினைக்கலாம், நான் ஏன் ஆண்டவரை பிறந்தேன் இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர் நம்மளை படைத்து உருவாக்கியதற்கு ஒரு காரணம் இருக்கும், நம்மளை உண்டாக்கியதற்கு ஒரு காரணம் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, அழகான இந்த உலகத்தில் நம்மளை எவ்வளவு அழகாக படைச்சிருக்காரு பாருங்க. நம்மளுக்கு ஒவ்வொன்றும் அழகு. இந்த உலகம் ஒரு அழகு, சூரியன் ஒரு அழகு, பூமி ஒரு அழகு, வானம் ஒரு அழகு, அதில் உள்ள ஒவ்வொரு செடிகளும் அழகு, கனிதரும் தோட்டங்கள் அழகு. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆண்டவருடைய நாமத்தை புகழுகிற விதமாக தான் இருக்குது, போற்றுகிற விதமாக தான் இருக்குது. இது எப்படி உருவாக்கப்பட்டது? மனுஷனால் இதை உருவாக்க முடியுமா? இல்லை, தேவனால தான் இது எல்லாமே கூடும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக, நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, ஏனோ தானே நம்ம வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனிமேல்
நம்ம தேவனுக்கு உகந்த வாழ்க்கை, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நம்ம வாழணும். கண்டிப்பாக வாழணும். வாழும் பொழுது அவர் நம்மளுடைய அருகிலே இருந்து அவர் நம்மளுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறோ அந்த குறைவுகளை எல்லாம் அவர் நம்ம நிறைவு செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் குறைவுகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? நிறைவானதாய் மாற்றுகிறார். எந்த குறைவுகளும் இல்லாதபடிக்கு அவருக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது பாருங்க, சோர்வு வந்தாலும் அது சோர்வாக தெரியாது, பணம் இல்லைனாலும் அது பெருசாக தெரியாது, வீட்டுக்குள்ளே எதுவும் சண்டை வந்தால் கூட நம்மளுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா ஆண்டவர் அங்கே இருக்கிறார். நம்மளை என்ன செய்வார்? கலங்கி போக விட மாட்டார், திகைத்து போய் நிற்க விட மாட்டார், பொல்லாதவர்களிடத்துல ஒப்பு கொடுக்க விட மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேவ சமாதானம் நம்மளை மூடிக்கொள்ளும். பிரியமானவர்களே, நம்ம இந்த வேதத்தை நம்ம வாசிக்க எவ்வளோத்துக்குள்ளே நம்ம டைம் கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்குள்ளே அவருடைய சமாதானம் நம்மளுக்குள்ளாக கடந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அது பொல்லாத பிரச்சனைகளாக இருக்கலாம், பொல்லாத மனிதர்களால் வரக்கூடிய ஆபத்துக்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் எடுத்து நீக்கி போட வல்லவராக இருக்கிறார் அவர் ஒருவரே. அவருடைய நுகம் நம்மளை அழுத்தாது. பிரியமானவர்களே, அவர் நன்மைக்காகவே அனைத்து காரியங்களையும் செய்வார். அதனால தானே நமக்காக அடிக்கப்பட்டார். இந்த நாட்களில் நம்ம அதை என்ன செய்கிறோம்? தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவர் அடிக்கப்பட்டதே நம்மளுடைய மீட்புக்காக தான், நம்ம மனம் மாறுவதற்காக தான், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தான் அவர் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்க முடியுமா? கல்வாரி சிலுவையில் அடிப்பதற்கு ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது தேவகுமாரன், அதனால தான் அவரால் முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளுக்கு தந்த ஒவ்வொரு அனுபவங்களையும் நம்ம ருசித்து அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறார், மன மகிழ்ச்சி அடைகிறார். ஆம் பிரியமானவர்களே, அதனால் பெரும் சுமை சொந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இந்த ஆண்டவரே, இதிலேருந்து என்னை கடந்து போக செய்யுங்கப்பா, இந்த சுமை என்னை அழுத்தாதபடி காத்து கொள்ளுங்கப்பா நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். தேவன் நம்மளை கைவிடுகிறவரே அல்ல, பெரிய பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார் அனுதினம். பிரியமானவர்களே, அதனால் ஒரு சுமையும் நம்மளை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது, துக்கப்படுத்தாது, வீட்டுக்குள்ளே சமாதான குலைவுகளை ஏற்படுத்தாது. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவர் விலையேற பெற்ற அந்த இரத்தத்தால் நம்ம மீட்டு விலைக்கு வாங்கியிருக்கார். அவர் வாங்கியிருக்காரா? நம்ம அவருக்கு என்ன செஞ்சிட்டோன்னு சொல்லி நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது நம்ம அதை உணர முடியும். இனிமேல் இந்த பாவங்களை செய்யக்கூடாது, நம்ம இந்த குற்றங்களை செய்யக்கூடாது, நம்ம பிறரை சொல்வதை விட நம்ம ஒவ்வொன்றையாக நினச்சி நான் இந்த குற்றங்களை செய்யக்கூடாது, இந்த பாவங்களை செய்யக்கூடாது நம்ம நினைக்கும் பொழுது நம்ம மனம் மாறுவோம். நம்மளுக்குள்ளாகவே தெரியும், நம்மளுடைய குணங்கள் சார்ந்த குணமாக மாறுவதை நம்ம காண முடியும். பிரியமானவர்களே, நம்ம அடுத்தவங்களையே சுட்டி காட்டிக்கிட்டு அவனால தான் நான் இப்படி இருக்கேன், இவனால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லுவதை விட்டுவிட்டு நான் எப்படி இருக்கேன், ஆண்டவர் என்னை எதற்காக படைத்தார், இந்த வானம் பூமி எவ்வளவு அழகாக இருக்குது, எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நன்றி சொல்லும் பொழுது தேவன் உங்கள் மூலியமாக மகிமை அடைவார், பெரும் மகிழ்ச்சி அடைவார். இந்த மகனை உருவாக்கியதற்காக நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி மன மகிழ்வு அடைவார். பிரியமானவர்களே, நம்ம சோர்ந்து போக விடமாட்டார், சுமை தூக்க விடமாட்டார், பொல்லாத தீமைக்கு விடவே மாட்டார். அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பெரும் சுமையோடு இருக்கிறார்கள், ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் இப்படி நிகழ்ந்து விட்டதே என்று ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆறுதல் செய்யுங்கப்பா. அவர்கள் வீட்டுக்குள்ளாக ஒரு சமாதானம் ஆண்டவரே கடந்து போகட்டும்ப்பா, உங்கள் கிருபை கடந்து போகட்டும்ப்பா, அவர்களுக்கு எல்லையில்லாத சமாதானம் உண்டாகட்டும்ப்பா, மனக்குழப்பங்கள் மாறட்டும்ப்பா,
பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீங்களப்பா. நான் இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய இளைப்பாறுதல் ஆண்டவரே, உலகம் தர முடியாத ஒரு அன்பு சமாதானம் ஆண்டவரே. அப்பா, அதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுவடை பண்ணுவார்கள் என்ற வார்த்தை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இரக்கம் செய்யுங்கப்பா. நீதியை விளங்க பண்ணுங்கப்பா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஏசப்பா, சந்திக்கப்படட்டும் ஏசப்பா. அவர்கள் என்னென்ன கனவுகளோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய கனவுகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் வாழ்க்கையை நீர் உயர்த்தி கொடுப்பதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.